நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். முதலாவதாக நம்ம பலத்த கரகோஷத்துடன் வெல்கம் பண்ண போறோம் மிஸ்டர் தில்ஷத் கான் அண்ட் ஃப்ளூட்டோட மிஸ்டர் நிக்கில். ஓகே, வண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. தில்ஷத் கான் ஜி இருக்காரு, நிக்கில் ஜி இருக்காரு. நீங்களும் வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் இருக்கீங்க. எங்களுக்காக இங்க சூப்பர் சிங்கர்ஸ் நீங்க ஒரு சின்ன ஜாமிங் செஷன் நடத்த முடியுமா? तेरे बज़्म में आने से ऐसा के चमके मैं कदा जामे शराब चमके जरा जरा नजर आए माहपारा गोशा गोशा मिसले महताब चमके मेरी जान ये शान सुभान अल्लाह तेरा हुस्न यूं से रे बेनकाब जो तू झुलाए रंगीले में हो रोशन जैसे बादलों में महताब चमके कहार मिले चार कहार मिले मोरी डुलिया मोरी डुलिया सजावे रे सजा सजावे रे मोरा अपना बेगाना मोरा अपना बेगाना रे छूटो जा मोरा अपना बेगाना छूटो जाए बाबुल मुरारे मुरारे रे है नहीं हरे छूटो बाबुल मुरा बाबुल मुरा बाबुल
पछताने अपे घण के जावनी कोई मोड़ ले आवो तुसी सारियां सखियालन के लग गड़े ने हबेर लगड़े ने अबे ओ लग गड़े ने हबेर लगड़े ने अबे लग गड़े ने अबे लगड़े ने अबे लग गड़े ने अबे लगड़े ने अबे ओ लग गड़े ने हबेर लगड़े Thank you so much, Dilshad ji, Nikhil ji, Anand sir, Manoj sir, Srinivas sir and Siddhartha ma'am. பல போட்டிகள் பல வாரங்கள் அது பல சேலஞ்சுகளை தாண்டி ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Airtel Super Singer 4, powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பரபரப்பா இன்றைய சுற்று ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே ஒரு சிலர் அங்க டேஞ்சர் ஜோன்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள தவிர்த்து இன்னைக்கு டேஞ்சர் ஜோன்ல வேற யாராவது சேர போறாங்களா பார்க்கலாம். Let's welcome our first contestant of the day, நிரஞ்சனா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை
அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. அதை சொல்ல தெரியவில்லை. நிரஞ்சனா பல்லவி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன ஒரு அற்புதமான ஸ்டார்ட்டாக இருந்தது, ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட்டு. ஏன் சரணத்தில் என்னாச்சு? ஃப்ரீயாக போக முடியலையா, இல்லை வாய்ஸ் வாய்ஸ் ஒத்துழைக்கல சார். ஸ்ருதி ஜாஸ்தியா? இல்லை சார், கம்மி பண்ணியிருக்கேன் ஒரிஜினல்லேருந்து. இருந்தும் இருந்தும் நார்மலாகவே ஜாஸ்தியா, இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்? சார் அது வந்து சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அங்கே ஸ்டக் ஆகிட்டீங்க, எனக்கு வராதோ அப்படின்றது. ஸோ அது என்ன ஆகுது, அந்த லைன்லேருந்து அப்படியே நீங்கள் வந்து அப்படியே மற்ற போர்ஷன் எல்லாம் அப்படியே உங்களோட எனர்ஜி குறைஞ்சி போச்சு. அதுதான் இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டில் எவ்வளோ டைட்டாக ஓடிட்டுருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஐ கான் டூ அப்படின்ற மாதிரி நிற்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சச் எ குட் சிங்கர், கீப் இட் அப். நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பல்லவி பாடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. தெர் வாஸ் இந்த தமிழ் உச்சரிக்கிற விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆஹான்னு நினச்சேன் நான். சரணம் வரும்போது அந்த இடத்துல இட் ஜஸ்ட் ஃபெல் ஃப்ளாட். ஸோ அது அந்த டெசிஷன் வந்து யூ ஹவ் டு டேக். பாட்டு என்ன பாட்டு சூஸ் பண்ணுறது, எந்த பாட்டு எனக்கு பிடிச்சானா போகிறது பாட்டு. பட் த சாங் ஷுட் சூட் மீன்னு ஒரு விஷயம் வரணும். பட் ஸ்டில் உங்கள் மியூசிக்காலிட்டி நிறைய இருக்கிறதுனால பாட்டு பல்லவி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் நாட் பேட். லெட்ஸ் see. குட் luck. தேங்க்யூ சார். நிரஞ்சனா, ஓகே, லைஃப் லைன் பர்ஃபார்மன்ஸில் அப்படியே ஸ்பாட் செலக்ட் ஆகிடு அப்படி சேஃப் ஜோனுக்கு போனீங்க. அண்ட் இப்போ லைட்டாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் லைட்டாக மக்கார் பண்ணுது. ஏன் இந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏன் அப்படி? வாய்ஸ் தான் அப்பப்போ ஒத்துழைக்க மாட்டேன்றது. ஸோ நான் ஒரு ஹை ரேஞ்ச் பாட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்ரி வீக். இப்போ ரிசல்ட்டு கேட்போம். ஜட்ஜஸ். Sorry, Niranjana. You are not safe. டேஞ்சர் ஜோனில் 4 பெண்கள் அண்ட் ஒரு ஆண் தன்னந்தனியாக உட்காந்துருக்கார். அண்ட் இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் ஃபர்ஸ்ட் ரன்னருக்கு விகேட் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்டு இருக்கு. இந்த ஒரு டென்ஷன் நிறைந்த ரவுண்டில் அடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்திருக்கார். லெட்ஸ் வெல்கம் ரிஸ்வான். சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் விட்டு போனது போனது ஏன் சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா கொடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன் சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே உய்ச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா
கண்ணு பட போகும் என்று பொத்தி வச்ச பூங்குயிலே மண்ணு பட்டு போகும் என்று நெஞ்சம் இன்று தூங்கலியே. ஓ கண்ணு பட போகும் என்று பொத்தி வச்ச பூங்குயிலே மண்ணு பட்டு போகும் என்று நெஞ்சம் இன்று தூங்கலியே. வாங்கி வந்த மல்லிகைப்பூ வாசம் இன்னும் போகலியே. வந்த காலு பள்ளம் இன்னும் மண்ணெடுத்து மூடலியே. நீ வாழ்ந்த காட்சி எல்லாம் தேடுகின்றேனே. நான் இங்கே நாதியின்றி வாழுகின்றேனே. சோல பசுங்கிளியே சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்சே இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா. கோடி திரவியமே வந்தது வந்தது ஏன் கொள்ள போனது போனது ஏன் ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏன் விட்டு சென்றது சென்றது ஏன். சோல பசுங்கிளியே சொந்தமுள்ள பூங்கொடியே ஈச்சே இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா. ரிஸ்வான் பாய் சார், அந்த மண் வாசனை கலந்த அந்த கிராமிய டச் கொடுத்தீங்களே, அது அந்த சோல் தான் பாடிருக்கு, நீங்கள் பாடலை. அதனால தான் அவ்வளவு சுகமாக இருந்தது. தேங்க்யூ சார். அது ரிஸ்வான் இன்னைக்கு அது நீங்கள் தாயை நினச்சிங்களா, இல்லை அந்த பாட்டு நினச்சிங்களா, இல்லை கான் சாப் நினச்சிங்களா எனக்கு தெரியாது. அவரும் அவ்வளவு அற்புதமாக அந்த ஸ்டார்டிங் ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ் ஆப் ரொம்ப நல்லா இருந்தது ரிஸ்வான் பாய். இந்த பாட்டு நான் நல்லா பாடணும் அந்த எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் ஹான்சாப்புடைய அந்த சாரங்கியும் சாருடைய ஃப்ளூட்டும் ஆன்மாக்குள்ளே நுழைஞ்சி அது வாய் வழியாக வெளியே வந்துடுச்சு. சத்தியமா நிஜமா. கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். ரிஸ்வான் சார், ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது ரிஸ்வான். தேங்க்யூ சார். எஸ்பெஷலி சரணமோட செகண்ட் ஹாஃப்லேருந்து எங்கேயோ போயிடுத்தது. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஏதாவது சில சங்கதிஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் இருந்தாலும் அந்த ஃபீலில் நீங்கள் எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. தேங்க்யூ சார். சூப்பர். நல்லா இருந்தது. எஸ்பெஷலி லாஸ்ட் பல்லவி அந்த ஒரு ரொம்ப சோகம் கொண்டு வந்துடும்ல வாய்ஸில், அந்த ஒரு அழற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ்ட்டை கேட்டலாமா? ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து அதுவே ஆன்சர் போதும்ல. கண்டிப்பாக யுவர் சேவ் ஜோன். வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரம் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, ரொம்ப டென்ஸ்டா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கிற இன்றைய ரவுண்ட்ல அடுத்த கண்டஸ்டன்ட் தயாரா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பார்வதி.
சாமந்தி பூவா மூமுத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீம உள்ளூரில் ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாய் போல போல வென்ற கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளு பொட்டு புள்ள ஊற விட்டு நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம் கடைசியில் ஊமை பேசிய பாசையடி தெக்கு தெக்காத்து திசை மாறி வீசு உன்னான மேகம் ஓடுதடி ஓடுதடி உசுருள்ள நாத்து ஒன்று வாடுதடி வாடுதடி கடைசியில் சாமிக்கு நேர்ந்தது சாதிக்க ஆனதடி போராளி பொண்ணு தாய் போல போல வென்ற கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளு பொட்டு புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா மூமுத்தம் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீம உள்ளூரில் ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாய் போல போல வென்ற கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளு பொட்டு புள்ள ஊற விட்டு பார்வதி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஏன்னா பாட்டுனா முதல்ல வாய்ஸ் தான். எப்போதுமே வாய்ஸ் நல்லா இருந்தானா இட் கேன் மூவ் பீப்புள். அண்ட் டெஃபினட்டாக வந்து அவ்வளோ ஒரு மூவிங் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அது இவ்வளோ கிரேட் மியூசிஷியன்ஸ் இருக்கும்போது பக்கத்தில் உங்கள் வாய்ஸ் தான் நின்றுது எனக்கு. அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் திங் பிகாஸ் தேர் சச் கிரேட் மியூசிஷியன்ஸ். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. பார்வதி, இந்த சாங் முக்கியமாக ஃபீல் தான். பார்வதி அதோட குவீன். டச் பண்ண முடியாது பார்வதி யாருக்கும் இங்கே அதில். கண்டிப்பாக அது தைரியமாக சொல்லலாம். சூப்பர் சிங்கர் ஜூனியர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற பார்வதி, இன்றைக்கி வந்து உங்கள் வாய்ஸ் இந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி இத்தனை ஜோனர்ஸ் தாண்டி பாடும்பொழுது அந்த ஃபீல் பாடி 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 உங்களோட அந்த அனுபவத்தோட ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சாங்கில்
இந்த மாதிரி கிரேட் மியூசிஷியன்ஸோடு பாடும்போது சச் எ பியூட்டிஃபுல் சிங்கிங். அந்த எக்ஸ்பிரஷன் தான், அதுதான் இறைவன். கீப் இட் அப். இந்த பாடலை அழகாக பாடி முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம ஜட்ஜஸ் சார் அவங்கள இந்த சைடு அனுப்பட்டுமா, இந்த சைடு அனுப்பட்டுமா? இந்த சைடு. இந்த சைடு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. ஓகே, ஸோ பார்வதி இப்போ சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க. பார்வதியை தொடர்ந்து இந்த ரவுண்டில் பாடுறதுக்கு காத்திருக்கா. லெட்ஸ் வெல்கம் ஷண்பகராஜ். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை.
ஷண்பகராஜ். ஹலோ சார். எல்லாம் அந்த சகோதரிகளுக்கு நான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற ஒரு வகையில் தைரியம் கொடுக்குற மாதிரி ஒரு சாங் தேர்ந்தெடுத்து, அது தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் இந்த 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 செக்மெண்ட்டில் அது எந்த அளவுக்கு அப்படின்றது நீங்களும் சிந்திக்கணும். பட் அந்த ரெண்டரிங்கோ, அந்த மியூசிஷியன்ஸ் சப்போர்ட்டோ, சாங் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் பாடினது நல்லா பாடின ஷண்பகராஜ். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் சோக கீதங்கள், மனசுக்குள்ளே சோகம் வரணும். மேம் இந்த சாங் நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன்னா, திஸ் இஸ் அ டையிங் மேன் சாங். ஒருத்தன் வந்து கேன்சரில் எல்லாமே முடிஞ்சு இறந்து போகிற நிலையில் ஒரு விரக்தி அந்த ஸ்டேஜில் பாடுறான். ஸோ வந்து அந்த துக்கம் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபிலாசபி. நடப்பதையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஸோ அந்த மெசேஜ் தான் கேட்குறாங்க அவங்க. ப்ரெசன்டேஷனில் தப்புன்னு சொல்லலை, இது வந்து டச் பண்ணலை. ஷண்பகராஜ், சேட்னஸ்ங்கப்பட்ட எமோஷன் வந்து இந்த பாட்டில் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு வராது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஐ திங்க் யூ லாஸ்ட் an opportunity to perform with some of the best musicians like Dilshad Khan Saab and Nikhil. அது எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் பாடினது ரொம்ப அழகாக பாடுங்க. தேங்க்யூ. ஷண்பகராஜ், ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எடுத்து நீங்கள் பாடிருக்கீங்க. இப்போ நம்ம ஜட்ஜஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். சேஃப் ஜோனா, டேஞ்சர் ஜோனா, ஷண்பகராஜ் எங்கே போக போகிறார்? ஷண்பகராஜ் சார், 2 விஷயத்தில் தப்பு பண்ணிருக்கேங்க. எமோஷன் வரல. இன்னொரு விஷயம் வந்து சாரங்கிக்கு கரெக்டான பாட்டு கிடையாது இது. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சு இந்தங்க அந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேங்க. பட் ரொம்ப அழகாக பாடினேங்க. தேங்க்யூ. அதனால சேஃப். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன் இட் வாஸ் அ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாம், சச் அ கிரேட் மியூசிஷியன் அண்ட் யூ மிஸ்ட் இட். ஓகே ஷண்பகராஜ், முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட தத்துவம். ஓகே, எனிவே சேஃப் ஜோனில் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஒரு பர்ஃபார்மர் அந்த பாடலை பாடின உடனே நம்ம ஜட்ஜஸ் அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்களா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களா அப்படின்றத டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தீப்தி சுரேஷ். இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா?
உடைந்து விட்ட சிலையினிலே அழகேது பழுதுபட்ட கோயிலிலே தெய்வமேது பனி படர்ந்த பாதையிலே பயணமேது இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா தீப்தி என்ன எக்ஸ்பிரஷன் தீப்தி ஆஸ் யூஷுவல் வாய்ஸ் டைனமிக்ஸ் எக்ஸ்பிரஷன் தமிழ் உச்சரிப்பு இதில் வந்து உன்னை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது சூப்பர் தீப்தி ரொம்ப பிரமாதமாக பண்ண தேங்க்யூ தீப்தி ரொம்ப நல்லா இருந்தது காரணம் என்னென்னா அந்த கேப்ஸ் புரிஞ்சிட்டு அந்த அதையும் என்ஜாய் பண்ணுற அந்த பாட்டுக்கும் நியாயம் செஞ்சேன் பாடின விதம் அந்த டைனமிக்ஸ் ஸ்ரீனி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த செலெக்ஷன் ஆஃப் சாங் தான் அதுதான் மறுபடியும் சொல்கிறது காட் பிளஸ் தேங்க்யூ சார் தீப்தி சுசிலாம்மா பாடின சாங்ஸ் பாடும்போது தீப்தியோட வாய்ஸுக்கு ஒரு தனி அழகு வருது தேங்க்யூ நிறைய சுசிலாம்மா சாங்ஸே படிச்சிடு ஏன்னா ரொம்ப அழகாக சூட் பண்ணுறது உங்களோட வாய்ஸுக்கு தேங்க்யூ நல்லா பாடினேன் ஜட்ஜஸோட டெசிஷன் நோ டவுட் யுனானிமஸ் ஒப்பீனியன் சேஃப் ஜோன் தேங்க்யூ சார் அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இன்றைய நாளை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இதே மாதிரி இன்னும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் நம்ம கண்டஸ்டன்ஸும் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க நாளை வரை நீங்க காத்துட்டு இருக்கணும் until then it's டாடா பை பை from Vishnu and Mahapanand the Airtel Super Singer for powered by Energy Tarum Gold winner இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Thank you, good night.